ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, படம் எப்படி இருக்குது செக்மெண்ட். எந்த படத்தோட ரிவ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஜே அதுக்கப்புறம் பிக் பாஸ் உடைய ஜனனி இவங்க 2 பேரும் வந்து நடித்து வெளியாகி இருக்கக்கூடிய உசுரே அப்படிங்கிற ஒரு படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உயிரே வாடா நீ தான் உசுரேன்னு சொல்கிற, இல்லை படம் பேரே வந்து உசுரே அதுதான் வந்து வச்சுருக்காங்க. அந்த படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல் விஷயம், இவங்க 2 பேரும் நம்ம பார்க்கும்போது ஓகே, ஒரு நல்ல பேர் தான், நல்ல காம்போ தான். அசுரன் படத்தில் கூட அவர் லவ் போர்ஷன்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாப்புல, மினிக்கி பாட்டெலாம் வந்து வரும். அந்த மாதிரி ஒரு வைப்பில் தான் இந்த படமும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் வந்து நான் உள்ளே போயிருந்தேன். போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு பேசிக்கான கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரி. எப்போ நடக்குது டைம் பீரியட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2018 நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அவங்க எல்லாரையுமே வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கா டேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சிட்டியவே வந்து பார்த்ததில்ல, முழுக்க முழுக்க இவங்க கிராமத்திலேயே வளர்ந்தக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. அதனாலேயோ என்னமோ எனக்கு பர்சனலாக வந்து கேரக்டர் கூட கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நிறையா வில்லேஜ் டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து வந்திருக்கு. அது எல்லாமே நம்ம கூட ஏதாவது ஒரு எமோஷனில் வந்து கனெக்ட் ஆயிரும். இங்கே மெயினான எமோஷனாக இவங்க பேசியிருக்கிறது வந்து லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அந்த லவ்வும் வந்து ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்தே அன்நேச்சுரலாக எப்படி சொல்கிறது, இது நடக்குமா, இப்படி ஒன்று நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒட்டாத மாதிரியே வந்து ஃபீல் கொடுத்துக்கிட்டே தான் வருது இந்த லவ். இவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை எண்டிங்கில் இதே விஷயத்தை நமக்கு இங்கே நெகட்டிவாக படுற இதே விஷயத்தை எண்டிங்கில் ஒரு ட்விஸ்ட்டாக வந்து டைரக்டர் வச்சுருக்காரு. அது உண்மையிலேயே எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். அந்த ட்விஸ்ட் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அங்கே கரெக்டாக உட்காந்துருக்கு. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ஒரு டெபியூ டைரக்டர், டெபியூ ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ரீசெண்டாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய டெபியூ டைரக்டர்ஸாக இருக்கட்டும், டெபியூ ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட இருந்தும் எந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு லவ் ஸ்டோரி தான், வில்லேஜ் பேஸ்டு ஒரு லவ் ஸ்டோரி தான் வந்து இது அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தேன். அந்த லவ் ஸ்டோரியை எந்த அளவுக்கு டைட்டாக பேக் பண்ணி இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான. ஏன்னா லவ் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய படங்கள்லாம் ஒரு காலகட்டம் இருக்கும், நிறைய காதல் கதைகள்லாம் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இதில் என்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது, இது நாங்கள் ஏன் போய் தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க இதுக்கு பின்னாடி வச்சிருக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட்டும் அந்த ஸ்டோரி டெல்லிங் தான். ஏன்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 கப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க 2 கப்புள்ஸோட ஃப்ளாஷ்பேக்காக தான் வந்து இந்த காதல் கதையே வருது. ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கும்போதே நமக்கு 1008 கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா இவங்க அப்போ ஃப்ளாஷ்பேக்னா அவங்க 2 பேத்துக்கு என்ன ஆச்சு, அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா, இல்லை எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, என்ன தான் நடக்குது இங்கே, ஒரு மலைக்கு மேலே அவன் ஒன்று எழுதி வச்சிருக்கான், அதை நான் காட்டுறதுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ட்ரெய்லர்லேயே அந்த க்யூரியாசிட்டிலாம் கொஞ்சம் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த க்யூரியாசிட்டி எலமெண்ட்ஸே இந்த படத்தை வந்து நம்ம உட்காந்து பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்டை வந்து அமைஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மியூசிக் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிட்டாக தான் இந்த படத்தில் வந்து ஒர்க் ஆகியிருக்கு. எந்த சீனையும் வந்து எலிவேட் பண்ணியும் கொடுக்கல, அதே மாதிரி எந்த சீனையும் வந்து டவுன் பண்ணியும் விடல. மேபி ஒரு சில எமோஷன் சீன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த அப்பா பையனுக்கு ஒரு எமோஷன் சீன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் சூப்பராக அந்த மியூசிக் வந்து கேரி பண்ணி கொண்டு போயிருக்கு. இருந்தாலும் நிறைய இடத்துல வந்து மியூசிக் இருக்கிறதையே வந்து ஃபீல் பண்ண முடியல. அது ஒரு மாதிரி பிளேனாக தான் இருக்கே தவிர, மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் நல்லாவே எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்திலேயே வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்திருக்கக்கூடிய ஒரு லவ் பேஸ்டு படம் தான் வந்து இந்த உசுரை. இருந்தாலும் நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வரும்போது, இப்போ நம்ம என்ன படம் பார்த்தோம், இது லவ் படமா இல்லை வந்து வேறு எதுவும் ஜானரா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்லேயே தான் வந்து வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எந்த ஜானருக்குள்ளே அடக்குனது அப்படிங்கிறது தெரியலை. அந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை வந்து டேரக்டர் ஏற்படுத்தி விட்டுருக்காரு. அந்த ட்விஸ்ட்டு நல்லா ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஒரு குழப்பமே வந்து நமக்கு வருது. ஸோ அவர் நினச்சதில் வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். படத்தில் மற்றபடி சினிமோட்டோகிராஃபி எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மலை காடுகள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படிங்கிற மாதிரினா, அந்த வில்லேஜோட லேண்ட்ஸ்கேப் வந்து எந்த அளவுக்கு நம்ம காட்டுறோம் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட அழகே வந்து அமைந்திருக்கு. அதனால் எல்லா லேண்ட்ஸ்கேப்பும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க சினிமோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே. ஸோ அது இந்த படத்துக்கு ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைச்சது. விஷுவல்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. மியூசிக் மட்டும் ஒட்டி இருந்துச்சுன்னா இன்னும் படம் வந்து வேறு லெவலுக்கு போயிருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. இந்த வாரம் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லவ் ஜானர் படம் தான் வந்து இந்த உசுரே. இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் என்ன அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மறக்காமல். இதே மாதிரி அடுத்து இன்னொரு வீடியோலாம் வந்து வந்துகிட்டு இருக்கும். ஸோ இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சரிங்க, பாய்.